Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல 4 to 5 years பேபியோட ஃப்ராக் ஒரே கட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பண்ணா கம்மி தான், அதாவது வித்து கம்மியான கிளாத் தான். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயகோனலாக ஃபோல்ட் பண்ணுறேன். நம்ம அம்ப்ரெல்லா கட்டுக்கெல்லாம் பண்ணுவோம்ல, கேதரிங் பேண்ட்க்கெல்லாம் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைனில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த டேபிளோட கார்னரை வந்து நான் கரெக்டாக லைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாத்தை வந்து அந்த ஃபோல்டட் எட்ஜை வந்து அந்த சைடில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல 5 வருதோ அந்த இடத்துல நான் லைன் போட்டிருக்கேன். ஷோல்டரோட வித் ஆமோலுமே 5 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் 4.5 எடுத்தாலுமே போதும். ஸோ 5 இன்ச் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் அப்படின்னு 5 எடுத்திருக்கேன். இங்கே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, அதே 5 இன்ச் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க, கிராஸ் வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து செஸ்ட் மார்க் பண்ணுறோம். ஸோ செஸ்ட் வந்து 9 இன்ச் இருக்குது, அதையே நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஷோல்டர் மெஷரையுமே இன்னும் கொஞ்சம் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வரும் கிளாத், ஓகேவா? ஸோ 5 இன்ச் வைக்கிறோம். அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்டுக்காக நம்ம மேலேருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 10 to 10.5, அதாவது 10.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பாடியோட ஹைட்டுக்கு மெஷர் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ரவுண்ட் வர்றதுக்கு. ஸோ அங்கே ஒரு லைன் போட்டுட்டு இங்கே வேஸ்ட் ரவுண்ட் நான் மெஷர் பண்ணுறேன். செஸ்ட் எவ்வளோ வச்சோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சா போதும் குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் போட்டுக்கிறேன். ஷேப் போட்டாச்சு. இப்போ வந்து ஆமோலோட ஷேப் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையும் போட்டுடலாம். இங்கே வந்து நெக்கோட விட்டு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட டெப்த் வந்து ஃப்ரண்ட் நெக்கு 3, பேக் நெக் 2 வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க. நம்ம பேக்கில் வந்து ஒரே ஒரு ஹூக் வர மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஷேப்பும் நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெங்க்த்து, ஃப்ராக்கோட லெங்க் அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர்லேருந்து 24 இன்ச் எடுக்கிறேன். ஸோ நம்ம அந்த மேலே வச்சுருக்கிற பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதே கிடையாது. அந்த இடத்துல வச்சு தான் சுற்றி நம்ம அந்த 24 மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம ஷேப் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஷேப் நம்ம போட்டுட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி விடலாம். அந்த வேஸ்ட் ரவுண்ட் போட்டிருக்கோம்ல, அங்கேருந்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி விடலாம். ஸோ இப்போ எப்படி ஷேப் போட்டிருக்கோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து அப்படியே அந்த ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பேக் நெக்கை ஃபஸ்ட் கட் பண்ணேன். 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தாலும் அதை தான் ஃபஸ்ட் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி பேக் ஆமோல் டெப்த்து போகாமல் இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற பீஸை நம்ம எடுத்துகிட்டு மேலே இருக்கிற பீஸில் மட்டும் ஃப்ரண்ட் நெக் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஷேப் தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த ஒரு பீஸில் மட்டும் நெக்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக திரும்பவும் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கும் ஃப்ரண்ட் ஆமோலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக்கை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் ஹூக் வைக்கிறதுக்காக. ஸோ கழுத்து வந்து தலைக்கிட்ட வந்து டைட் ஆகும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஓப்பன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் அளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு பீஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா கீழே வந்து ஃப்ரில் கொடுக்குறதுக்காக தான். இன்னும் ஒரு 4 இன்ச் லெங்க்த்து தேவைப்படும் 4 to 5 years பேபிஸ்க்கு. ஸோ அதை வந்து ஃப்ரில்லாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்லீவுக்காக நான் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் ஒரு பெல் ஸ்லீவ் மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ அதோட கட்டிங் பாருங்கள். 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே மார்க் பண்ணிவிட்டு இதில் பாதி 1.5 அளவுக்கு நம்ம திரும்ப மார்க் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி ஷேப் கொடுப்போமோ அதே மாதிரி தான். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மட்டும் கீழே இறக்கிட்டு இப்படி ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெல் ஸ்லீவ் மாதிரி தூக்குன மாதிரி நிற்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டீஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பேக் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பீஸை வந்து இப்படி வச்சுட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாக இருந்தாலே போதும்.
ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த ஓப்பன் இருக்குல்ல அந்த இடம் வரும்போது நல்லா ஒரு வி ஷேப் வர மாதிரி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். அது வந்து ஒட்டின மாதிரியே தான் இருக்கணும், விரித்து எடுத்துடாதீங்க, விரித்து எடுத்தால் நல்லா இருக்காது. ஸோ அந்த பீஸ் கட் பண்ணது வந்து ஒட்டின மாதிரியே இருக்கணும், ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி. ஸோ இது பிளாக்குன்றதால ரொம்ப கிளாரிட்டி இல்லை. ஸோ இப்போ வந்து அதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அதை வி ஷேப் ஸ்டிச் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே உள்ளே டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல பக்கம் வச்சு உள் பக்கமாக திருப்புறோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ அந்த ஓப்பன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த ஓப்பன் வந்து கொஞ்சம் வைடாக தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பீஸ் நான் வைக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்குன்னு இல்லை, நம்ம பெரியவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஸ்டிச் பண்ணால் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மிடில் வர கேப் வந்து தெரியாது. அதுக்காக தான் ஒரு பீஸை வந்து பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணி அதை நான் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் இப்படியே வச்சு அப்படியே தையல் போட போகிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஊக்கு போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னாலும் நம்ம அந்த கிளாத்தில் கூட அந்த ஐ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ இப்படி போட்டுட்டு அதை வந்து கீழேயும் லாக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பீஸ் நமக்கு ரெடி ஆகிடும். ஓகேவா? இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமுமே. ஸோ எப்போவுமே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நெக் சைட்லேருந்து ஷோல்டர் சைடு போகணும். ஃபஸ்ட்டே வந்து ஷோல்டர் பக்கத்துலேருந்து வராதிங்க. எப்போ என்ன ஸ்டிச் பண்ணாலும் நெக்லேருந்து ஷோல்டர் பக்கமாக போங்க. ஸோ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை தெரியாது அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். நிறைய இதில் வந்து நான் எப்படி அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணேன், எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் கூட பேபி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணதில் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பக்கம் தான் மேலே இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கிராஸ் பீஸை நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். மேலே இருக்கிறது வந்து கெட்ட பக்கம், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிறது கெட்ட பக்கம். ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் டர்ன் பண்ணும்போது சுருக்கம் வந்துடும். லைட்டாக லூஸ் விட்டு அது எந்த எப்படி நம்ம வச்சா அது கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியுதோ அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ண அப்புறம் சுற்றி வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். அங்கங்கே குட்டி குட்டியாக நாச் போட்டுக்கலாம். ஸோ டர்னிங் ஈஸியாக இருக்கும். ஸோ நாச் போட்ட அப்புறம் இந்த பீஸை வந்து இப்படியே பாருங்கள், நம்ம ப்ளவுஸில் பண்ணுற மாதிரியே தான் நான் கொடுக்குறேன். ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே தையல் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம ஃபோல்ட் பண்ணி தையல் போடணும். ஸோ பிசுறு வந்து அந்த பைப்பிங் பீஸ் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போடலாம். இது வந்து படிமான தையல் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சு அது வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகாமல் ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ தைச்சதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பிளாக் அப்படிங்கிறதால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஃப்ளார் போட்டது வேறு. ஸோ நான் முடிஞ்சால் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் அந்த டிசைன் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து கிளாத் எடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இப்போ வந்து நெக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் வந்து இதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ணோன்னா நெக் பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்கை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பைப்பிங் வச்சு, அதாவது கிராஸ் பீஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஹாஃப் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ டபுள் ஸ்டிச்சும் போட்டுட்டோம். இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். குட்டியாக ஃபோல்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம கிளாத் கம்மியாக தான் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதால
குட்டியாக ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். கிராஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வராது. கொஞ்சம் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, நம்ம அடிஷ்னலாக கட் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். ஏன் இந்த தையல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கிளாத்துக்கு ஃப்ளீட்ஸ் வச்ச அப்புறம் ஃபோல்ட் பண்ணோன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்காக தான். ஸோ ஃபுல்லாக நம்ம மடித்து தச்சிடுறோம். ஸோ இதில் ஃப்ளீட்ஸ் வந்து நான் கிளாத்லேயே வச்சு பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு அந்த ஃப்ரில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. பட் நான் பாருங்கள் இப்போ வந்து அப்படியே இந்த கிளாத்தில் தான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி. நமக்கு இருக்கிற கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் நல்ல பக்கம் மேலே வச்ச மாதிரி வச்சுருக்கேன். நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கலை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக உங்களுக்கு கிளாத் எப்படி இருக்கும், நல்லா கிளாத் இருந்ததுன்னா கிட்ட அதிகமாக ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தான் இருக்குன்னா உங்கள் கிளாத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வரணும். இதுக்கு மெஷர்மெண்ட்டு இவ்வளோ கிளாத் வேணுமா அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த கால் சுற்றலை விட ஒரு மடங்கு அதிகமாக இருந்தாலே போதும். ஸோ டபுள் ஸ்டிச்சுமே நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். அப்படியே நிற்கும். இந்த தையல் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டாலே புஷ்ஷுன்னு நல்லா நிற்கும். பட் இது காட்டன் கிளாத் அப்படின்றதால நம்ம வாஷ் பண்ண அப்புறம் தனியாக தூக்கிட்டு நிற்கும். அதனால் படிமான தையல் போட்டுக்கிறேன். மேல் பக்கமாக போடுறேன். அந்த அடிஷ்னல் பீஸில் இல்லை, மெயின் பீஸில் தான் அந்த படிமான தையல் போட்டிருக்கேன். இப்போ அந்த வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். 17 இன்ச் இருக்குது. இதுக்கு நான் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். 13 இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதை விட கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 13 இன்ச் அளவுக்கு 2 சைடும் வைக்க போகிறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதனால் 2 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் இருக்கோ அதை விட ஒரு 4 to 5 இன்ச் அளவுக்கு நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே பாடி தனியாக பிரிக்கலை. ஸோ பாடி வந்து அழகாக தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்டில், அதாவது இன்னொரு சைடு எண்டில் இந்த எலாஸ்டிக் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தையல் விழுந்துடும். நல்லா அழகாக வந்துடும். அந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து அழகாக வந்துடும். ஸோ இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கலாமோன்னு நினச்சேன் நான் எலாஸ்டிக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமாக வைக்கிறேன். ஸோ ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், 2 பக்கமாக நம்ம எலாஸ்டிக் வச்சிட்டோம். ஸோ அந்த ஃப்ராக்கோட ஷேப் நமக்கு அழகாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி தான். ஒரு 1 இன்ச் அளவுக்கோ இல்லை 3/4 இன்ச் அளவுக்கோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு டபுள் ஸ்டிச்சோ இல்லை 3 ஸ்டிச்சோ போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணோன்னா கீழே வரைக்கும் நமக்கு எந்த அப் அண்ட் டவுனும் வராமல் நீட்டாக வந்துடும். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.